பிருத்வி, ஹாப்பி ஹோலி. அட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நாம எங்க இருக்கோம் தெரியும்ல? இது ஒன்றும் உன் வீடோ இல்ல என் வீடோ கிடையாது. ஏன் இப்படி பண்ற? யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல? என்ன ஆகும்? நம்ம கதை கந்தல் ஆயிடும். அப்புறம் போலீஸ்காரங்க தான் நம்ம கூட ஹோலி விளையாடுவாங்க. அதுவும் கலர் வச்சுக்கிட்டு இல்ல, லட்டிய வச்சுக்கிட்டு. அதனால நீ என்னை விட்டு தள்ளி இருக்கிறதா நல்லது. எங்க பாரு, நான் ஒன்னு சொல்லவா? ஐ டோன்ட் கேர். யாராவது பார்க்கணும்னா பார்க்கட்டும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஹாப்பி ஹோலி ராகுல் சார். வச்சு விடுங்க. வெல்கம். ஹாப்பி ஹோலி சார். அட இந்த மாதிரி பொட்டு வச்சா ஹோலியை கொண்டாடுவாங்க. ஹோலியை கொண்டாடணும்னா இதோ ஐயோ, இந்த சார். மாதிரி இப்படி ஐயோ. இருங்க சார், எங்க சார், போறீங்க? என்னை விட்டுருங்க சார், சார். இல்லைங்க. அட என்னங்க நீங்க? உங்களோட கவனம் எங்க இருக்கு? அது வந்து நான் ஹோலி விளையாடிக்கிட்டு இருந்தேனா. ஹோலியா? ஹீரோயின் எங்க இருக்கேனே? அட என்ன நீங்க இப்படி பண்றீங்க? இங்க வாங்க. எங்க என்கிட்ட வாங்க ராக்கி, என்ன மகேஷ். பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்கு என்ன இப்போ? நான் பாசத்தை தானே காட்டிட்டு இருக்கேன். ஆனா இந்த இடத்துல பாசத்தை காட்டக்கூடாதுல. ஆனா நீ ஆனா நீங்க எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? பார்ட்டில உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது வந்திருக்காளா? இல்லையே. அதனாலதான் நீங்க இப்படி பயப்படுறீங்களா? நாட்டி நாட்டி. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீ என்ன பாங் குடிச்சியா? பாங். பாங். பாங் மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜெய் ஜெய் சிவசங்கர். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கல்ல. கல்யாணமா? என்ன ராக்கி, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன, இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அட நிறைய பேர் அடிக்கடி திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்க ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? நாட்டி நாட்டி நாட்டி. ஓரம்போ மகேஷ் செல்லம், போதையில இருக்க இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க போறீங்க? என்னோட மனைவி இவ போதையில இருக்கா, நான் கூட்டிட்டு போறேன். எங்க? ரூமுக்கு. மகேஷ். அப்படியா? சரி வாங்க, நீங்க ரெண்டு பேரும் என் வண்டியில உட்காருங்க, நான் வண்டியா? கூட்டிட்டு போறேன். போலாமே. ஸ்கூட்டி தானே இருந்துச்சு. ஆமா, ஆனா நான் வித்துட்டேன். ஓ, ஏன்னா போர் அடிச்சுது. இப்ப என்கிட்ட பணம் வந்துடுச்சு, அதனால நான் புது வண்டியை எடுத்துட்டேன். ஏன் வண்டி? வாங்க வாங்க, ஜாலியா போலாம். வாங்க வாங்க முதல்ல நான் வண்டிக்குள்ள இருக்கிறேன். வாங்க உட்காருங்க. பாத்து. சரி ஓகேவா? நகர நகர நகர. ஓரம்போ. நீ என்ன கூப்பிட்டியா? கூப்பிடலையா? அப்படின்னா என்ன என்கிட்ட விளையாடுறியா? இந்த மாதிரி என்ன தொல்லை பண்றது உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? வெளியே நீ தான் என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க, இங்க வந்து கேட்டா இல்லன்னு சொல்ற. என்ன இதெல்லாம்? இப்போ உனக்கு நிம்மதியா? ரொம்ப நேரமா நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காக இங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? இது ஹோலி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஹோலி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என் கூட வா வா. நான் எங்கேயும் வரல, நீ போ. ஓ, நீ ட்ரிங்க் பண்ணிருக்கியா என்ன? ஸோ வாட்? இங்கே பாரு பிரீதா, இந்த கரனால என் ட்ரிங்க்ஸையும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். யூனோ? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? வெக்கமால இப்படி சொல்றதுக்கு? போதையில தள்ளாடிக்கிட்டு இருக்க, ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிக்கிறத நிறுத்த மாட்டேல? ஏன் யோசிக்க கூடாது? யோசிக்கவாவது செய்யலாம்ல. ஏன்னா அவங்கெல்லாம் என்னோட பெரிய ஃபேன்ஸ்ல, பெரிய பெரிய ஃபேன்ஸ். ஆனால் உன்னை விட முக்கியம் இல்லை, ஏன்னா நீ தான் பெரிய ஃபேன். இந்த கரனுக்கு ஏதாவது பிரச்சனைனா பிரீதா பிரத்யட்சப்படுவா. ஏன்னா நான் உன்னோட ஃபேன் கிடையாது, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்.
கேர்ள் ஃப்ரெண்டா? நான் எப்படி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவேன்? ஏன்னா ஏய் பாத்து பாத்து. சாரி. கரண் வந்து எவ்வளோ ட்ரிங்க் பண்ணாலும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொன்னாரு. இப்போ என்னாச்சு? அது உண்மைதான். நான் தான் சொல்றேன்ல நீ என்னோட ரொம்ப பெரிய ஃபேன்னு. ஆமா நீ காரணம் தேடுறியா என் கூடவே இருக்கிறதுக்கு? பைத்தியம் ஆயிட்டியா நீ? நான் காரணம் தேடுறேனா? ஆமா, நான் பைத்தியம் ஆயிட்டேன் தான். நீ தான் என்ன பைத்தியமாக்கி வச்சிருக்க. இந்த மாதிரி என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறவள வச்சுக்காத. எனக்கு இந்த மாதிரி யாராவது ஃப்ளர்ட் பண்ணா சுத்தமா பிடிக்காது, புரியுதா? ஓ மை காட், என்னோட ஷாலை விடு. கரண், என் ஷாலை விடுங்கறல, அப்புறம் நான் உன்னை அடிச்சிருவேன். விடு. என்ன பண்ற நீ? பிரீதா அவர்களே, நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண வச்சவங்க, அப்படியும் நீங்க இந்த வீட்டில் இருக்கீங்க. ஆனா நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றேன். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல? நான் எதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சேன் தெரியுமா? ஏன்னா ஒரு பொண்ணு கிட்ட நீ மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு அந்த இருந்த. பொண்ணு கம்ப்ளைண்ட்டையே வாபஸ் வாங்கிட்டா. ஆனா நீ இப்பவும் என் வீட்டில் தான் இருக்க. வாய்? எங்க பாரு, முதல்ல நீ என்னை விட்டு தள்ளி நில்லு. நீ குடிச்சிருக்க, நீ தெளிவாவே இல்ல. என்னோட ஷாலை விடு கரண், இல்லைன்னா நான் சொல்றேன், நான் உன்னை அடிச்சிருவேன். நீ என் வீட்டில் இருக்க பிரீதா, அதுவும் என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும். வாய்? ஏன்னா நான் பாட்டியோட பிசியோதெரபிஸ்ட் ஆச்சு. அது மட்டும் இல்ல, என்னை இந்த வீட்டுக்கு ரிஷப் சார் தான் கூட்டிட்டு வந்தாரு. ஓ, பாட்டியோட பிசியோதெரபிஸ்டா. நான் இந்த வீட்டுக்கு வரணும்னு நீ ஒன்னும் நினைக்கவே இல்லை. நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தா உன்னை தடுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். புரிகிறதா? ஆக்சுவலி நீ இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டதுனால தான் நீ இங்கே இருக்க. தெரியும் தெரியும், குடு. உனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ வரணும்னு நினச்சதும் நான் தான். ஆனால் ஏன்னு காரணம் தெரியல. குழப்பமாக இருக்குல்ல? நீ என்னை விட்டு விலகி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை இப்போவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ அதை கேட்கணும். என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிழிஞ்சு போன உன்னோட துப்பட்டாவுக்கு என்னோட சாரி. ஏன்னா நிறைய கிழிச்சிட்டேன். டோன்ட் வரி, நான் உனக்காக பெரிய ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன். என்னோட எத்தனை துப்பட்டாவை நீ கிழிச்சிருக்கியோ உன்னை வச்சு நான் அதை தச்சிருவேன். I like this smile, Preeta. ஏன்? இங்க என்னமோ ஆகுது. கரண், நீ கொஞ்சம் விளையாடாம
போங்க கொஞ்சம் வேகமா வண்டியை ஓட்டுங்க ப்ளீஸ். அடடா என்ன பண்றீங்க? நில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுவும் இவரோட. நீங்க கண்டிப்பா வந்து ஆகணும். இங்க பாருங்க, நீங்க வண்டியில போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க. சரி நான் போறேன். பாய். அவங்கள போய் கூட்டிட்டு வரேன். சரியா? போ. ஓரம். ஸ்ருதி, உன் பாட்டி குடிக்கிற ட்ரிங்க் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். என் பாட்டி மேல பழி போடுறியா நீ? என் பாட்டி ஸ்ட்ராங்கா குடிச்சிட்டு இருக்காங்களா கரண் சார் மேல, அதனால ஹேண்டில் பண்ண முடியலையா? கர்ணனாக்கு அவரோட ட்ரிங்கை நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும். ஆஹா, ஹேண்டில் பண்ண நல்லா தெரியும். ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும். நீயே நல்லா பார்த்துட்டு தானே வந்த. அவரால ட்ரிங்க்ஸ் கூட ஹேண்டில் பண்ண முடியல. என்னோட அக்கா பிரீதா விஷயத்து எல்லாம் கடவுளுக்கு தான். எல்லா பிளானையும் மண்ணாலி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகா எல்லாத்தையும் பிளான் பண்ணும். கரண் சார் ரூம்ல இருந்தாரு, பிரீதா அக்காவையும் அந்த ரூம்க்கு அனுப்புனேன். எவ்வளவு நல்ல சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருந்தேன். ஒருவேளை கரண் சார் மட்டும் அவர் மனசுல இருக்கிற விஷயத்த பிரீதா அக்கா கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அதுக்குள்ள அவரு மயக்கம் போட்டு விழுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. கர்ணனா மனசுல பிரீதா அக்காக்காக ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உனக்கு எப்படி தோணுது சொல்லு? உனக்கு என்ன மண்டையில இருக்கிற மசாலா காலி ஆயிடுச்சா? இல்ல நமக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ என்னடா லூசு தரமா பேசிட்டு இருக்க? யா தோணுச்சு. ஆமா தோணுச்சு. அட தோணுறதால என்ன ஆகும்? கர்ணனா மனசுல பிரீதா அக்காக்காக ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட அண்ணா சொன்னாரா? என்னோட அண்ணா என்கிட்டே சொல்லல. ரிலாக்ஸ் சமீர், என்கிட்டே சொல்லல. சரி. ஆனா எனக்கும் நிறைய அறிவு இருக்கு, மனசு இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ பாக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு நல்லா இருக்கு. புரியுதா? உங்க அண்ணன் மாதிரி இல்ல. எப்படி? அதெல்லாம் உனக்கு சொன்னா ஒண்ணுமே புரியாது. உன்னை பத்தி எல்லாத்தையுமே என்னால சொல்ல முடியும். ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே என்னால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். யூ நோ வாட், ரிஷப் சார் அவரோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு. அது சரி, என்னோட மனசை பார்த்து உனக்கு எப்போது ஏதாவது தோணுச்சா? என்ன ஏதாவது? ஹாய் சமீர். உனக்கு ஹாய், எப்படி இருக்க? ஐம் குட். சாரி. நேத்து காலையில என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன். அங்க ஹோலி கொண்டாடிட்டு இங்க வரலாம்னு நினைச்சேன். சோ see I'm back. வாவ், உன்னை பார்க்கிறதுக்கு உன்னோட ரூமுக்கு போனேன், ஆனா நீ அங்க இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் நான் வந்துட்டேன்ல. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. நானும் வச்சுறேன். ஹாப்பி ஹோலி. யூ சோ கலர்ஃபுல்னா. ஸ்ருதி You நீ too? வச்சுக்கோ. அட ஸ்ருதி, ஸ்ருதி இங்க தானே இருந்தா, எங்க போனா? ராக்கி, அப்படிதான். நீ ஜாங்கி ஆண்டியோட வண்டியில உட்கார்ந்து வந்து களைச்சு போயிருப்ப. நீ இப்ப நல்லா ரெஸ்ட் எடு. நான் போய் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு வரேன். நீ எங்கேயும் போக கூடாது. Okay. என்னங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்படின்னா வெக்கப்படு, நான் அப்புறமா வரேன். என்னங்க? சொல்லுங்க. I love you. I love you too, ராக்கி. நீ நிஜமாவே ரொம்ப ஸ்வீட்டா இருக்க. நிஜமாவா? நிஜமாதான். அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அதனால என்ன, நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஏற்கனவே கல்யாணம் ஆனதால என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நான் நல்ல பொண்ணா இருக்கேன், அழகா இருக்கேன், நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் நான் உங்களை விட்டு போவே மாட்டேன். பிரச்சனையா தானே? அதாவது என்னன்னா ராக்கி, ஆமா நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ ரொம்ப நல்லவ. ஆனா இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ராக்கி? அதாவது எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல, பின்ன எதுக்கு? அப்படின்னா நீங்க என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்களா? ராக்கி, இப்ப எதுக்காக அலற? என்னாச்சு ராக்கி? நீங்க நல்லவனே கிடையாது, மோசமானவன், கெட்டவன், ரொம்ப கேவலமானவன். நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என்ன ஏமாத்திட்ட, ரொம்பவே ஏமாத்திட்ட. கடவுளே, என் வாழ்க்கையே போயிடுச்சு. உன்னாலதான் நான் எப்படி இருக்கேன். நீ என்ன ஏமாத்திட்ட. நீ ஒரு சீட்டர். ராக்கி கொஞ்சம் இறங்கு, கீழே இறங்கு சொல்றல. இல்ல வேண்டாம்.
இதுக்கப்புறம் நான் மேலதான் போறேன். என் இலக்கு நோக்கி போறேன். ஐயோ என் கதை முடிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. அட யார் அழிஞ்சது? முதல்ல கீழே வா, கீழே இறங்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவருக்கு ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு. என்ன இல்ல இல்ல என்ன இதெல்லாம்? அம்மா இல்லம்மா, இவ நீ போய் சொல்றா. என் மருமகளை ஏமாத்திட்டு இருக்கியா? உனக்கு அஃபர் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அட என்ன பேசிட்டு இருக்க நீ? கடவுளுக்கு கொஞ்சமாவது பயப்படு. அம்மா அப்படின்னா எதுவும் இல்ல, போய் சொல்றா. இவருக்கு அஃபேர் இருக்கு. ராக்கி என்ன? எனக்கும் இவருக்கும் அஃபேர் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல. வாழ்க்கையே போயிடுச்சு. அம்மா இவ எனக்கு போய் இப்ப சொல்றா. தலை ராக்கி தயவு செஞ்சு சுத்துது. கீழே வா. அம்மா அவ குழப்பிட்டு இருக்காமா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவ சும்மா போய் மகேஷ் அண்ணா ஆ? நீங்க ஏன் அப்படி பண்ண போறீங்க? நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்களே. அட அப்படிலாம் எதுவும் இல்ல, சொல்றத கேளுங்க. இல்ல 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 நீங்க சொல்றது மகேஷ், நீ சொல்றத நாங்க கேட்க மாட்டோம். எங்களோட அழகான பாசமான மருமக இருக்கா, அவளையே நீ இப்படி ஏமாத்த பாக்குற. நீ ரொம்ப சேட்டை பண்ற. என்ன என்ன இதெல்லாம்? மகேஷ் இது? பேட் பாய். என்ன பேட் பாய்? நான் சொல்றத கேளுங்க. இல்ல எதுக்காக கேட்கணும்? நான் பேட்ல பேட் பாய். அட அம்மா என்னம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலமா. இவ சும்மா சொல்றா. இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன். இவரு நிறைய விஷயம் எனக்கு தெரியாம பண்ணிட்டாரு. நான் இப்போ தற்கொலை பண்ணிக்க போறேன் தெரியுமா? ராக்கி ஐயோ, நான் வேண்டாம், தற்கொலை ராக்கி. பண்ணிக்க போறேன். Please, வேண்டாம், வேண்டாம். ஆ? என்ன பண்றது? ஐயோ ராக்கி நான் அந்த என்ன மாதிரி பண்றது? முடிவுக்கு வராதீங்க. ராக்கி என்ன பண்றீங்க? இந்த பேட் பாய்க்காக நீங்க தற்கொலை பண்ணிக்கணுமா? பேட் பாய் எல்லாம் இல்ல. இங்க பாரு, நீயும் இவன மாதிரி எல்லாம் பண்ணு. ஆ. அட அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அம்மா நீங்க மருமகிட்ட இப்படியா பேசுவீங்க? ஏய் கீழே இறங்கு. முடியாது. இறங்குன்றல. அத்தை திட்டுறாரு. ஆமா நான் இப்படிதான் திட்டுவேன். கீழே இறங்கு. மறுபடியும் திட்டுறாரு. உங்க முன்னாடியே திட்டுறாரு. நீ ஏன் முன்னாடியே அவளை திட்டுற? ஆமா திட்டுற மாதிரி தானே பேசுறேன். இப்ப நான் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறேன் பாரு. பாரு என்ன தண்டனை? கொடுக்கவா? தண்டனை கொடுங்க. ஐயோ ரொம்ப கெட்டவ நீ. ஆ? நல்லா வேணும். என்னால என் ட்ரிங்க்ஸையும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொன்னா, அதான் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு நானும் பார்த்தனே. அவனாலேயே ஹேண்டில் பண்ண முடியலையா? என்ன எதுக்காக ரூமுக்கு வர சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்கிட்ட சும்மா சண்டை போடுறதுக்காக வர சொல்லியிருப்பான். இந்த பிருத்வியோட பிரீத்தா அங்க இருக்கா. ஹோலியில எதிரிங்க கூட ஹக் பண்ணிக்குவாங்க. ஆனா இவ என்னோட வருங்கால வைஃப் ஆச்சே. என்னை விட அதிகமா இவ கூட ஹோலி விளையாட யாருக்கும் உரிமை இல்லை. கியூட்டா சேட்டை பண்றதுக்கு கொஞ்சம் லிமிட்டை மீறக்கூட எனக்கு உரிமை இருக்கு. நான் பிரீத்தாவுக்கு கலர் பூசி ஒரு விளைவ மறுபடியும் என்ன அடிச்சிட்டானா சாரி சொல்லிடுவேன். மறுபடியும் நான் பாங் குடிச்சிருக்கேன்னு சொல்லிடுவேன். சாரி பிரீத்தான்னு சொல்லிடுவேன். ரீசன் நல்லா இருக்கு. ஏன்னா பிரீத்தா நல்லவ. இதை கேட்டு என்ன கண்டிப்பா மன்னிச்சிருவா. அவளோட கோபமும் குறைஞ்சிரும். என்னோட ஹோலியும் அழகாயிடும். ஃபென்டாஸ்டிக். பிரீதா என்ன யோசிக்கிறீங்க? ஹாப்பி ஹோலி பிருத்வி. ஹாப்பி ஹோலி டு யூ டூ. அவ்வளோதானா? அதாவது இவ்வளோதான் விஷா? பிரீதா இன்னைக்கு ஹோலி, நீங்க கலர்லாம் பூசி விடணும்ல. பிரீதா என்ன உங்க கலரோட இணைச்சிருங்க. அதாவது என்ன இந்த ஹோலியோட கலர்ல. ஹாப்பி ஹோலி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொட்டு வைக்கிறீங்க. பிரீதா இது என்ன கோவிலா? நான் கோவிலுக்கு போனா பொட்டு வச்சுக்கிறேன். நீங்க என்னோட வருங்கால மனைவி. வருங்கால மனைவி வருங்கால ஹஸ்பண்டுக்கு எப்படி கலர் பூசுவாங்களோ அப்படி பூசுங்க.